வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கனவில் பாம்பு வந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? பொதுவாகவே பாம்பு கனவில் வந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படலாம், பழைய பழக்கங்கள் ஒழிந்து புதிய வளர்ச்சி வரலாம் என்று விளக்கம் கொடுப்பார்கள். எதனால் இப்படி ஒரு விளக்கம்? ஏன்னா பாம்பு தான் அடிக்கடி தன்னுடைய பழைய தோலை கழட்டி விட்டுட்டு புதிய தோலுக்கு மாறிவிடுகிறது என்பதாலா? இது பாம்பை கனவுல பார்க்கும்போது கொடுக்கப்படுகிற பாசிட்டிவான விளக்கங்கள்ல ஒன்று. உதாரணத்துக்கு ஒரு நெகட்டிவான விளக்கம் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில நம்பக்கூடாத ஒரு மனிதரால ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்படலாம், அல்லது பாம்பு சிம்பாலிக்கா லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். இப்படி மனிதர்கள் தாங்கள் காணுகிற ஒவ்வொரு கனவிற்கும் அர்த்தங்கள் உள்ளதாக நம்புகிறார்கள். சரி, கனவுல நம்மளோட ஃபேவரேட்டான நடிகை வந்தா என்ன அர்த்தம்? கழுதை வந்தா என்ன அர்த்தம்? இல்ல கவர்ச்சி நடிகையே வந்தா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு பட்டியலே நீண்டுகிட்டே போகலாம். அதனால இந்த வீடியோல நம்ம டெலிவர் ஓஷோ மனிதன் காண்கின்ற எல்லா விதமான கனவுகளுக்கும் ஒரே வீடியோல விளக்கம் கொடுத்திருக்காருன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கலாம். நேற்று கண்ட கனவிற்கு என்ன அர்த்தம், அதை கண்டுபிடிக்கலைன்னா தலையே வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வியாதி உள்ள மனிதர்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய உதவியாகவும் மருந்தாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வீடியோ பார்த்து முடித்த பிறகு கனவுகள் பற்றிய உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் அனுபவங்களை காமெண்ட்ஸ்ல பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும். வாங்க, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. தூக்கத்தில் காண்பது மட்டும் கனவு அல்ல. என்னை கேட்டால் நீங்கள் விழித்திருக்கும் போது எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதுவும் கனவுதான் என்று சொல்வேன். தூக்கத்தில் கண்களை மூடிக்கொண்டு காணும் கனவுகள், விழித்திருக்கும் போது கண்களை திறந்து கொண்டு காணும் கனவுகள், இரண்டுமே கனவுகள் மட்டுமல்ல, அர்த்தமில்லாதவையும் கூட. நம்மில் பல பேர் காண்கின்ற கனவில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று நினைக்கிறோம். அதனால்தான் சைக்கோ அனலிஸ்டுகளுக்கு உலகம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தது. அதற்கு மக்களின் முட்டாள்தனம்தான் காரணம். தாங்கள் காண்கின்ற கனவிற்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். வாழ்கின்ற வாழ்க்கைக்கே இங்கே ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த லட்சணத்தில் கனவிற்கு வேறு அர்த்தம் உள்ளது என்று நினைக்கிறார்கள். இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. But meaning arises only when you are flowing with God. அர்த்தம் உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் நடக்கிறது. When you are in tune with Him. வேறு அர்த்தங்கள் கிடையாது. மற்ற அர்த்தங்கள் எல்லாமே மாயைதான். Just a illusion. Meaning happens only when you start falling in tune with God. அப்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் எழுகிறது. Great grace surrounds you. மனது திருப்தியோடு அமைதியாக இருக்கிறது. அதனால்தான் கனவுகள் எல்லாம் கனவுகள் மட்டுமே என்று நான் சொன்னேன். அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளாதீர்கள். அந்த கனவுகளுக்கு அர்த்தம் தேட முயற்சி செய்தீர்கள் என்றால் ஃப்ராய்டியன் சைக்கோ அனலிஸ்டுகளிடம் செல்லுங்கள். அவர்கள் அதன் அர்த்தத்தை கண்டுபிடிப்பார்கள். உங்களுக்கென்றே ஒரு அர்த்தத்தை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருப்பார்கள். எந்த விதமான கனவுகளோடு நீங்கள் சென்றாலும் சரி, அதற்கான அர்த்தத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். கனவில் தாஜ்மஹாலை பார்த்தேன் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தத்தை சொல்வார்கள். உங்கள் கனவு செக்ஷுவல் என்பார்கள். காரணம், தாஜ்மஹாலில் பெரிய பெரிய தூண்கள் இருக்கிறது என்பார்கள். ஆட்லரியன் அனலிஸ்டுகளிடம் சென்றால் எல்லா பிரச்சனைகளும் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையால் வருகிறது என்பார்கள். கனவில் தாஜ்மஹாலை பார்த்திருக்கிறீர்கள். தாஜ்மஹால் போல சுப்பீரியராக, கிரேட்டாக, யூனிக்காக இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்வார்கள். யங்கியன் அனலிஸ்டுகளிடம் சென்றால் அவர் வேறு ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பார். பல சைக்கோ தெரபிஸ்டுகளை நீங்கள் சந்திக்கலாம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு அர்த்தங்களை கண்டுபிடிப்பார்கள். அர்த்தங்கள் உங்கள் கனவிலிருந்து வருவதில்லை,
அந்த அனலிஸ்டுகளிடமிருந்து வருகிறது. நானோ சைக்கோ அனலிஸ்ட் அல்ல. மக்கள் சைக்கோ அனலிஸ்டுகளை சந்திக்கும் போது மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். அவர்களும் மக்கள் சொல்லும் எல்லா அபத்தங்களையும் மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்கிறார்கள். வேறு ஒருவரும் நீங்கள் சொல்லும் நான்சென்ஸ்களை அப்படி கவனிப்பதில்லை. ஏன் கேட்க வேண்டும்? ஆனால் சைக்கோ அனலிஸ்டுகள் கவனித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு பணம் ஏராளமாக கொடுக்கிறீர்கள். கவனமாக கேட்பது போல நடிக்கவாது செய்வார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இளம் அப்ரண்டிஸ் ஒருவர் ஃப்ராய்டோடு வேலை பார்த்து கொண்டிருந்தார். இளைஞன் என்பதால் நன்றாக துடிப்பாக இருப்பார். ஆனால் மக்கள் கூறும் அபத்தமான கனவுகளை முழு நாளும் கேட்டுக்கொண்டிருப்பது களைப்படைய செய்யும் வேலை. அது சலிப்பையே ஏற்படுத்தும். இந்த இளைஞனுக்கு ஃப்ராய்டை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவர் நாள் முழுவதும் களைப்படையாமல் எனர்ஜெட்டிக்காக இருப்பார். சலிப்படைவதும் இல்லை. ஒரு நாள் வீட்டுக்கு கிளம்புவதற்கு முன்னால் ஃப்ராய்டிடம், உங்களுக்கோ நன்றாக வயதாகிவிட்டது, நீங்கள் களைப்பாக உணரவே இல்லை. காலையிலிருந்து இரவு வரை தொடர்ச்சியாக நீங்கள் அர்த்தமில்லாத நியூராட்டிக் விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் நானோ 2-3 நோயாளிகளை பார்த்தவுடன் களைப்படைந்து விடுகிறேன். ஐ எம் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் என்று சொன்னார். ஃப்ராய்டு சிரித்துவிட்டு, யார் கவனிக்கிறார்கள் அவர்கள் சொல்வதை? கேட்பது போல் நடிக்க வேண்டும். கவனமாக கேட்பது போல் நடிப்பது ஒரு தந்திரம். அதிகம் ஆர்வம் இருப்பது போல் நடிக்க வேண்டும். அவர் கொடுக்கும் பணத்தில் தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் என்று பதில் சொன்னார். ஆனால் நோயாளிகளுக்கோ பெரிய திருப்தி. நாம் சொல்வதை யாராவது ஒருவர் கவனமாக கேட்கிறார்களே என்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். யாராவது ஒருவர் நமது சோக கதையை கேட்க வேண்டும் என்பது மனிதர்களின் மிகப்பெரிய ஆசை. அது அவர்களின் மனச்சுமையை குறைக்கிறது. அது யாராவது ஒருவர் நம் மீது அக்கறையாக அன்பாக இருக்கிறார்கள் என்கிற உணர்வை கொடுக்கிறது. அதனால்தான் நமது சோக கதைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எல்லோருமே தமது கஷ்டங்களை, உடல்நலக் குறைபாடுகளை புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போதுதான் யாராவது இரக்கம் காட்டுவார்கள் என்கிற எண்ணம். நாம் தனிமையில் இல்லை என்பதை உணர்கிறோம். உங்களுடைய அபத்தமான கனவுகளை பற்றி சொல்லும் போது சைக்கோ அனலிஸ்டுகள் அழகழகான விளக்கங்களை, பெரிய பெரிய தியரிகளை உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போது திடீரென்று நீங்கள் நமது வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். நாம் மற்றவர்கள் நினைப்பது போல் ஒரு சாதாரண ஆள் இல்லை. என்ன ஒரு அழகான கனவை நாம் கண்டிருக்கிறோம் என்று புலங்காகிதம் அடைகிறீர்கள். பிகாசோ மாதிரி அழகான ஓவியங்களை வரையவில்லை என்றாலும், ஷேக்ஸ்பியர் மாதிரி அருமையான புத்தகங்களை எழுதியிருக்கவில்லை என்றாலும் நமக்கென்ன குறை? நாம் தான் அழகான கனவு கண்டிருக்கிறோமே. இதை வேறு ஃப்ராய்டு, யங், ஆட்லர் எல்லோரும் அழகாக விளக்குகிறார்களே என்று நினைக்கிறோம். பட் this whole business is nonsense. A dream is dream. என்னுடைய முயற்சி எல்லாம் உங்களுக்கு விழிப்புணர்வு மூலம் கனவுகளே வராமல் தடுப்பது என்பதுதான். ஒரு ஜென் மாஸ்டர் காலை கண் விழித்தவுடன் சீடன் ஒருவன் தன்னை கடந்து செல்வதை பார்த்தார். அவனை அழைத்து, ஏய், இங்கே வா, நான் ஒரு அழகான கனவு கண்டேன், அதை கொஞ்சம் விளக்குகிறாயா எனக்கு என்று கேட்டார். அதற்கு சீடன், கொஞ்சம் பொறுங்கள், நான் போய் முதலில் ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வருகிறேன், தயவு செய்து முதலில் உங்கள் முகத்தை கழுவுங்கள் என்றான். மாஸ்டர் காத்திருந்தார். சீடர் ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வந்தான். இவரும் முகத்தை நன்றாக கழுவினார். அந்த நேரத்தில் இன்னொரு சீடன் அந்த வழியாக போய்கொண்டிருந்தான். மாஸ்டர், இங்கே வா, நான் ஒரு அழகான கனவு கண்டேன், அதை கொஞ்சம் விளக்குகிறாயா என்று கேட்டார். அவன் அதற்கு, கொஞ்சம் பொறுங்கள், முகத்தை கழுவி விட்டீர்களா,
நான் போய் ஒரு கப் தேநீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தேநீர் கொண்டு வந்தான். மாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். எனவே சீடரிடம், நீ மட்டும் கனவை விளக்க ஆரம்பித்திருந்தால் உன்னை இந்த மடத்திலிருந்து தூக்கி வெளியில் எறிந்திருப்பேன் என்று சொன்னார். இதுதான் கனவுகளுக்கு சரியான விளக்கம். கனவு கண்டீர்களா? முதலில் முகத்தை கழுவுங்கள். அதோடு அது முடிந்து போகட்டும். இல்லை, இன்னும் சிறிது மீதம் இருக்கிறதா? ஒரு கப் தேநீர் குடியுங்கள். ஆனால் கனவை விட்டு வெளியில் வாருங்கள். விளக்குவதற்கு அந்த கனவில் என்ன இருக்கிறது? ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். கனவு கண்டபோது நீங்கள் அன்கான்சியஸாக இருந்தீர்கள். இப்போது அதற்கு விளக்கம் தேடுகிறீர்கள். இன்னும் அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு பிடிவாதமாக இருக்கிறீர்கள். கனவு நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் வந்தது. ஒரு புத்தரை பொறுத்தவரை கனவுகள் மறைந்துவிடும். கனவுகள் வருவதில்லை, வரவும் வாய்ப்பில்லை. காரணம், அவர் விழிப்பு நிலையை அடைந்து விட்டார். எனவே தூங்கும்போது ஒரு நுண்ணிய அளவிலான அவேர்னஸ் அங்கே இருக்கும். He never loses his awareness. இதைத்தான் கிருஷ்ணரும் கீதையில் when everybody is fast asleep the yogi is awake என்று சொல்கிறார். ஒரு யோகி எப்போதும் விழித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு யோகி தனது அறையில் ஒரு மூலையில் தூங்காமல் நின்று கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமில்லை. அப்படி நின்று கொண்டிருந்தால் பைத்தியம்தான் பிடிக்கும். அவரும் தூங்குவார், ஆனால் அடிமனதின் ஒரு மூலையில் விழிப்போடு இருப்பார். ஒரு சிறிய விளக்கு எப்போதும் அங்கே எரிந்து கொண்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தை எந்த கனவுகளாலும் ஊடுருவ முடியாது. புத்தர் கனவுகளை திருடர்களோடு ஒப்பிட்டு சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஒரு வீடு இருளில் இருந்தால் உள்ளே வெளிச்சம் தருவதற்கு ஒரு விளக்கும் இல்லை என்றால் திருடர்களுக்கு அந்த வீட்டின் மீது ஒரு ஆர்வம் பிறக்கும். அவர்கள் அந்த வீட்டை நெருங்குவார்கள். ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்ப்பார்கள். வீட்டு எஜமானன் தூங்கிக் கொண்டிருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். காவல்காரன் வேலைக்கு வரவில்லை என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் உள்ளே நுழைவார்கள். கனவுகள் திருடர்கள் மாதிரிதான். The dreams are like thieves. காவல்காரன் கதவிற்கு முன்னால் உட்கார்ந்திருந்தால் திருடர்கள் நெருங்குவதில்லை. வீட்டிற்குள் இருந்து வெளிச்சம் வரும்போது ஜன்னல்கள் பிரகாசமாக இருக்கும். வீட்டை நெருங்குவதற்கு அவர்களுக்கு தைரியம் வராது. வீட்டுக்காரர் விழித்திருந்தாலோ நடமாடிக்கொண்டிருந்தாலோ பேச்சு சத்தம் உள்ளிருந்து வந்தாலோ ஆள் நடமாட்டம் இருந்தாலோ நிழல்கள் தெரிந்தாலோ திருடர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. Dreams happen because you are not aware in your sleep. விழித்திருக்கும் போதும் கனவுகள் தொடர்கிறது. காரணம், அப்போது உங்களுடைய அவேர்னஸ் குறைந்த அளவில் இருக்கிறது. சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. Your awareness is very lukewarm, nothing much. கனவுகள் வருவது நீங்கள் இன்னும் தேவையான விழிப்பு நிலையை எட்டவில்லை என்பதை சிம்பாலிக்காக உணர்த்துகிறது. அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ல விரும்புவது. அதாவது கனவுகள் வெறும் கனவுகள் மட்டுமே. அதற்கு எந்த அர்த்தங்களும் கிடையாது. கனவுகளை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். ஒன்று மட்டும்தான் முக்கியம். தூக்கத்தில் கனவுகள் வரும்போது நீங்கள் உங்களுடைய கான்சியஸ்னஸ் முழுவதையும் இழந்து விடுகிறீர்கள். So become more conscious. கனவுகள் மீது அதிக கவனம் செலுத்தாதீர்கள். அப்படி இல்லை என்றால் அது மிக ஆபத்தான விளையாட்டாக மாறிவிடும். கனவுகளோடும் அதன் அர்த்தங்களோடும் அதில் உள்ள அடையாளங்களோடும் அதை பற்றிய கட்டுக்கதைகளோடும் விளையாட ஆரம்பித்தால் தொலைந்து போவீர்கள். முல்லா நஸ்ருதீன் மாலையில் ஊருக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் போகும் வழியில் மாட்டுச் சாணம் குவிந்து கிடந்தது. குனிந்து அதை கவனமாக ஆராய்ச்சி செய்தார். பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இன்னும் கொஞ்சம் குனிந்து நுகர்ந்து பார்த்தார். ஆமாம், ஸ்மெல் கூட அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டார். பிறகு மிக கவனமாக ஒரு விரலை அதில் வைத்து எடுத்து சுவைத்து பார்த்தார்.
ருசி கூட அப்படித்தான் இருக்கிறது, நல்ல வேளை நான் மிதிக்கவில்லை என்றார். எந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பிவேர் ஆஃப் அனாலிசிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.